வணக்கம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். சிறந்த தலைவர்கள் பொறக்கறாங்களா இல்ல உருவாக்கப்படுறாங்களான்னு. இந்த கேள்விக்கான பதில தேடி தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். தலைமை பண்புங்கிறது ஒரு பதவி இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரும் கத்துக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர். வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். இது பல காலமா நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. சில பேர் பிறக்கும் போதே லீடரா பிறக்கறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்ல, யார வேணும்னாலும் ஒரு நல்ல தலைவரா உருவாக்க முடியும்னு சொல்வாங்க. நம்மளோட முழு அலசலுக்கும் இதுதான் அடித்தளம். வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தலைமை பண்புங்கிறது ஒரு பதவியிலையோ இல்ல அதிகாரத்திலேயோ இல்லைங்க. அது யார் வேணும்னாலும் பயிற்சி செஞ்சு அடையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. ஆமா, அந்த சூப்பர் பவரை உங்களாலையும் வளர்த்துக்க முடியும். அந்த சூப்பர் பவரோட பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இல்லைனா சிம்பிளா EQ. அப்படின்னா என்ன? உங்க உணர்ச்சிகளையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா ஹேண்டில் பண்ற திறமை தான் இது. சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, உந்துதல், பச்சாதாபம், அப்புறம் சமூக திறன்கள். இந்த 5 விஷயம்தான் இதோட முக்கியமான தூண்கள். சரி, ஒரு சூப்பர் லீடரா மாறுறதுக்கான நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். வெளியுலக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற உலகத்தை, அதாவது நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஜெயிக்கிறது தான் முதல் படி. இந்த உள்ளாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்னு, சுய விழிப்புணர்வு. அதாவது நமக்கு ஏன் கோபம் வருது, எப்போ சந்தோஷமா இருக்கும்னு நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது. 2வது, சுய கட்டுப்பாடு. அந்த உணர்ச்சிகள் அடிச்சிட்டு போகாம அதை நிதானமா கையாள்றது. சிம்பிளா சொல்லணும்னா, முதல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அடுத்ததா உங்களை நீங்களே நிர்வகிக்க கத்துக்கோங்க. உங்க EQவை ஒரு மசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை ஸ்ட்ராங் ஆக்க இதோ 3 சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ். ஒவ்வொரு நாள் முடிஞ்சதும் இன்னைக்கு என்ன நல்லா பண்ணோம் ஏன்னு யோசிச்சு பாருங்க. நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஒரு குறைய சொல்லி கேளுங்க. அப்புறம் உங்க மனசுல வர எண்ணங்களை இது சரின்னு தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம சும்மா கவனிச்சு பாருங்க. இந்த பயிற்சிகள் உங்க சுய விழிப்புணர்வை வேற லெவலுக்கு கொண்டு போகும். சுய விழிப்புணர்வை வெறும் தியரியா வச்சுக்காம ஒரு பழக்கமா மாத்த இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க நேரத்தை சரியா பிளான் பண்ணுங்க. 2வது, தினமும் நீங்க சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிங்க. 3வதா, ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்டதை வெறும் அறிவா வச்சுக்காம செயலை கொண்டு வாங்க. இதுதான் ஒரு உண்மையான தலைவரோட வளர்ச்சி மனப்பான்மை. இந்த வாழ்க்கை ஜாடி உதாரணம் ஒரு அருமையான பாடம். நேரம் ஒரு ஜாடி மாதிரினா உங்க வேலைகள்ல பெரிய கற்கள் மாதிரி முக்கியமான வேலைகள் இருக்கும். முதல்ல அந்த பெரிய கற்களை ஜாடிக்குள்ள போட்டுட்டா அதுக்கப்புறம் சின்ன கற்கள், மணல்னு மத்த வேலைகளுக்கு இடம் இருக்கும். நீங்க பெரிய வேலையை விட்டுட்டு சின்ன சின்ன வேலைகள்ல நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா முக்கியமான வேலைகளுக்கு இடமே இல்லாம போயிடும். சூப்பர்! இப்போ உங்களை நீங்களே மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்க. அடுத்தது என்ன? உங்க டீமை எப்படி ஒரு சூப்பரான செழிப்பான டீமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒரு தலைவர் தன்னைத்தானே சரியா புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் அவரால மத்தவங்களையும் திறமையா வழிநடத்த முடியும். உங்க உள் அமைதி தான் உங்க டீமோட வளர்ச்சிக்கு ஒரு பலமான அடித்தளமா அமையும். ஒரு ஹெல்தியான, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீமை உருவாக்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம். இதெல்லாம் வெறும் சலுகைகள் இல்ல, அடிப்படையான தேவைகள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் எதுன்னா அது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி, அதாவது உளவியல் பாதுகாப்பு. அப்படின்னா என்ன உளவியல் பாதுகாப்பு? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டீம்ல யார் வேணும்னாலும் பயப்படாம ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு புது ஐடியா சொல்லலாம், ஏன் ஒரு தப்ப கூட ஒத்துக்கலாம். இத சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு எந்த பயமும் இல்லாம உணர்ற ஒரு சூழல் தான் அது. இந்த பாதுகாப்பு உணர்வு இருந்தாதான் டீம்ல புது புது யோசனைகள் வரும், வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடக்கும். ஓகே, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்மனதையும் டீம் கல்ச்சரையும் எப்படி நிஜமான வெற்றியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு விஷனை எப்படி ஆக்ஷனா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தலைவர் முன்னாடி வர்ற தடைகளை சிக்கல், சவால்னு 2ஆ பிரிக்கலாம். சவால் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச மலையில ஏறுற மாதிரி, எப்படி ஏறணும்னு தெரியும், பிளான் பண்ணா போதும். ஆனா சிக்கல் அப்படிங்கிறது ஒரு புது கிரகத்துக்கு போற மாதிரி, அங்க என்ன இருக்குன்னே தெரியாது. அதனால கத்துக்கிட்டு முயற்சி பண்ணி தோல்விகளை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தான் முன்னாடி போக முடியும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, இது ஐசனவர் மேட்ரிக்ஸ். வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டூல். எந்த வேலையை உடனே செய்யணும், எதை திட்டமிடணும், எதை மத்தவங்க கிட்ட கொடுக்கலாம், எதை சுத்தமா செய்யவே தேவையில்லைன்னு இதை அழகா பிரிச்சு காட்டும். இது உங்க கவனத்தை சரியா குவித்து உங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கும். நீங்க உங்க டீமுக்கு தெளிவான அர்த்தமுள்ள இலக்குகளை செட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? முதல்ல குழப்பம் போய் எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்.
ரெண்டாவது, வளங்கள் சரியா பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமா, நாம எல்லாரும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வேலை செய்யறோம்னு ஒரு உணர்வு வரும். அது டீமோட ஈடுபாட்டை பல மடங்கு அதிகரிக்கும். நாம இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான விஷயங்களை வச்சு உங்க லீடர்ஷிப் பயணத்தை இன்னைக்கே எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. இதுக்கு முடிவே கிடையாது. இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான். முதல்ல உங்க உள்மனதை மேம்படுத்த இன்னைக்கே தினமும் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, உங்க அடுத்த டீம் மீட்டிங்ல நம்ம டீம்ல உளவியல் பாதுகாப்பை எப்படி இன்னும் அதிகமாக்கலான்னு ஒரு கேள்வி கேளுங்க. மூணாவது, உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு தடையையும் இது சிக்கலா இல்ல சவாலான்னு பிரிச்சு பார்த்து அணுகுங்க. இந்த சின்ன சின்ன படிகள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். கடைசியா ஒண்ணே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைமை பண்புங்கிறது நீங்க அடையிற ஒரு போஸ்டிங் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு உங்களை நீங்களே மெருகேத்திக்கிற ஒரு முடிவே இல்லாத ஒரு அழகான பயணம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நாம இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து உங்க பயணத்தோட முதல் படியா நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போற அந்த ஒரு தலைமை பயிற்சி எது? உங்க பதில நீங்களே கேட்டு இன்னைக்கே தொடங்குங்க.